சிஎஸ்கே உடைய 2.0 அணி டிஎஸ்கே அணி டெக்சஸ் சூப்பர் கிங்ஸ் நாளைக்கு மேஜர் லீக் தொடங்க போகுது. இந்த தொடக்கத்தில் முதல் போட்டி நாளைக்கு நடக்க போகுது 13ஆம் தேதி. 14ஆம் தேதி நம்ம சென்னையுடைய இரண்டாவது அணிக்கு டெக்சஸ் சூப்பர் கிங்ஸ்க்கு இரண்டாவது போட்டி நடக்க போகுது. அவங்க மும்பை நியூயார்க்கு கிட்ட எதிர்கொள்ள போறாங்க. ஸோ மும்பை நியூயார்க் போரான் தலைமையில் இருக்கு. ஸோ நம்ம டெக்சஸ் சூப்பர் கிங்ஸ் பார்த்தீங்கன்னா டியூப்ளசிஸ் தலைமையில் இருக்குங்க. ஸோ இந்த ட்ரோபியை கண்டிப்பாக நம்ம டெக்சஸ் சூப்பர் கிங்ஸ் அடிக்கும் அப்படின்ட்டு ஒரு எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கு. ஏன் அப்படின்னா சென்னையுடைய ஓனர் தாங்க இந்த டீமையும் வச்சிருக்காங்க. ஸோ மொத்தம் சிஎஸ்கே உடைய டீம் 3 இடத்துல இருக்குங்க. நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ், இன்னொரு பக்கம் டெக்சஸ் சூப்பர் கிங்ஸ், இன்னொரு பக்கம் ஜோகன்பர்க் சூப்பர் கிங்ஸ்ன்னு சொல்லிட்டு 3 அணிகளை சிஎஸ்கே அணி வச்சிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ஐபிஎல் முடிஞ்ச கையோடு இப்போ மேஜர் லீக் கிரிக்கெட் தொடங்கியிருக்காங்க. இந்த தொடருக்கான சிஎஸ்கே உடைய அணியின் தலைவனாக டியூப்ளசிஸ் அணியை நியமிச்சிருக்காங்க இந்த அணியில். ஸோ இதே ஃபார்மெட் தாங்க அங்கே இருக்குது. ஸோ அதே ஃபார்மெட் தான் இங்கே இருக்குது. அதில் இருக்கக்கூடிய முக்காவாசி பிளேயர் இந்த தொடர்லையும் இருக்காங்க. நம்ம டெக்சஸ் சூப்பர் கிங்ஸ்லையும் அதே ஸ்கோரில் தாங்க சேம் பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ 14ஆம் தேதி நடக்கக்கூடிய முதல் போட்டியில் நம்ம டெக்சஸ் சூப்பர் கிங்ஸுடைய பிளேயிங் லெவன் எப்படி இருக்க போகுதுன்ட்டு ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இந்த எதிர்பார்ப்பு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சிஎஸ்கே அணியை அந்த இடத்துல சொதப்பியிருக்காங்க ஐபிஎல்ல 2025 சீசனில். ஸோ அங்கே விட்டதை நம்ம இங்கே கண்டினியூ பண்ணக்கூடாது, கண்டிப்பாக இங்கே ஒரு பாசிட்டிவான ஒரு இன்டர்னோட கண்டினியூ பண்ணுன்னு சொல்லிட்டு ஸ்டீஃபன் ஃபிளமிங் ஒரு நல்ல மூவோட டீம் எடுத்துகிட்டு போகிறாருங்க. ஸோ மொத்தம் 6 டீம் இந்த தொடரில் இருக்குது. இந்த 6 டீம் பார்த்தீங்கன்னா 5 போட்டிகள் ஒவ்வொரு டீமுக்கிட்டையும் 2 போட்டி, மொத்தம் 10 போட்டிகள் விளையாடுற மாதிரி இருக்கும். ஸோ ஐபிஎல் மாதிரியே தாங்க சேம் அதே மாதிரி தான் நடத்திட்டு இருக்காங்க அமெரிக்கா. ஏன் அமெரிக்காவில் இப்படி ஒரு ஐபிஎல் நடத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ அமெரிக்காவில் கிரிக்கெட்டை வளர்க்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இப்படி ஒரு தொடரை நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இதில் டெக்சஸ் சூப்பர் கிங்ஸ்க்கு முதல் போட்டி 14ஆம் தேதி நடக்க போகுது. இதுக்கான பிளேயிங் லெவன் எப்படி இருக்க போகுதுன்ட்டு ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இந்த பிளேயிங் லெவலில் எப்படி மாற்றங்கள் எடுத்துகிட்டு வர போகிற ஸ்டீஃபன் ஃபிளமிங், அதே மாதிரி கேப்டன் டியூப்ளசிஸ் அவர்கள் எந்த மாதிரியான திட்டத்தை இந்த பிளேயிங் லெவலில் வச்சிருப்பாரு அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ அதை தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த பிளேயிங் லெவனில் யார் யார் இடம் பிடிக்க போகிறாங்க, ஸோ யார் யாருக்கு இந்த பிளேயிங் லெவலில் வாய்ப்புகள் இருக்க போகுது, அதே மாதிரி நம்ம சிஎஸ்கே டீமில் இருக்கக்கூடிய முக்கிய வீரர்கள் எல்லாம் இந்த ஸ்கோரில் இருக்கிறதுனால ஸோ இந்த ஸ்கோரில் யார் யாருக்கு இடம் தர போகிறாரு டியூப்ளசிஸ் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ இந்த ஸ்கோரில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் பாப் டியூப்ளசிஸ் அவர்கள் கேப்டன்ஷிப் பண்ண போகிறாரு. ஸோ அவர் கூட பார்த்தீங்கன்னா யார் ஓப்பனிங் களமிறங்க போகிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம டெவன் கான்வே அவர்கள் களமிறங்க போகிறாங்க. ஸோ டெவன் கான்வே சிஎஸ்கே அணியில் எப்படி ஆடிட்டு இருந்தாரோ அதே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியான ஒரு இன்னிங்ஸ் தான் நம்ம டெக்சஸ் சூப்பர் கிங்ஸ்க்கு ஆட போகிறாரு. அந்த ஒரு ப்ரியாரிட்டியை தான் இங்கே ஸ்டீஃபன் ஃபிளமிங் அவருக்கு கொடுத்துருக்காரு. டியூப்ளசிஸும் இவரும் ஓப்பனிங் ஆட போகிறாருங்க, அதில் எந்த மாற்றமும் இல்லை. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஹிட்டர்ஸ் இந்த டீமில் இருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸோ 1 டவுன் பொசிஷன் பார்த்தீங்கன்னா மில்டன் குமார்னு ஒருத்தர் ஆட போகிறாருங்க. ஸோ ஒரு வேறு மாதிரியான ஒரு ஹிட்டாருங்க. ஸோ அமெரிக்காவை சேர்ந்தவர். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா செம்ம ஹிட்டிங் எபிலிட்டி இருக்குது, நல்லா ஆடக்கூடிய தரமான பிளேயருங்க. ஸோ இவரை கம்பல்சரியாக பார்த்தீங்கன்னா 1 டவுன் பொசிஷனில் ஆட வைக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ் இருக்கார். ஸோ அவரும் நல்லா அற்புதமான ஹிட்டர் அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இன்னொரு பக்கம் ஆடம் கான், அவரும் செம்ம ஃபாஸ்ட் பவுலருங்க, அவரும் நல்லா போடக்கூடிய பவுலராக இருக்கார். ஸோ அதே மாதிரி முகமது மோஷன், இவரும் நல்ல அற்புதமான பிளேயருங்க. ஸோ நம்ம சிஎஸ்கே அணி இந்த சீசனில் நல்ல தரமான குவாலிட்டியான ஒரு பிளேயிங் லைனப்பை தான் டிஎஸ்கே அணி எடுத்திருக்காங்க. இந்த டிஎஸ்கே அணியின் ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த அளவுக்கு நல்லா ஹிட்டிங் எபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு நல்ல குவாலிட்டியான டீம் வச்சிருக்காங்க. கண்டிப்பாக ஸ்டீஃபன் ஃபிளமிங் அவர்கள் நிறைய திங்க் பண்ணியிருப்பார், நிறைய பிளான் போட்டிருப்பாரு. ஸோ யார் யார் எடுத்துகிட்டு வரலாம், ஸோ யார் யாருக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். கேல்வின் சேவேஜ்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான பிளேயராக இருக்காருங்க. ஸோ அவர் இந்த ஸ்குவாடில் அற்புதமான ஒரு இதை கொடுக்குற ஒரு நல்ல பிளேயருங்க. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நூர் அகமது. ஸோ நமக்கு எல்லாருக்கும் தெரியும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக ஐபிஎல் 2025 அதிக விக்கெட்கள் வீழ்த்திய அற்புதமான ஒரு ஸ்பின்னராக நம்ம நூர் அகமது அவர்கள் இருக்கார். இந்த சீசன் அவருக்கு ஒரு அற்புதமான சீசனுங்க. சிஎஸ்கே அவரை 10 கோடி கொடுத்து எடுத்தாங்க. அதுக்கான ஒர்த்தான ஒரு இன்னிங்ஸை கொடுத்துட்டு போயிட்டாருங்க. கிட்டத்தட்ட 24 விக்கெட் எடுத்து சிஎஸ்கே அணிக்காக அதிக விக்கெட்களை வீழ்த்திய 2வது ஸ்பின்னரான ஒரு பெருமையை அவர் பெற்றிருக்காரு. ஸோ இதுக்கு முன்னாடி இம்ரான் தாகிர் 26 விக்கெட் வீழ்த்தி அந்த பட்டியலில் முதலிடத்தில் இருக்காரு. 2வது பட்டியலில் நம்ம நூர் அகமது அவர்கள் இடம் பிடிச்சிருக்காரு. கண்டிப்பாக இவருடைய இந்த நம்பிக்கையான ஒரு இன்னிங்ஸ் கண்டிப்பாக அடுத்த சீசனில் சிஎஸ்கே அணிக்கு ஒரு முக்கியமான ரோலை
வந்து கொடுக்க போகுது. ஸோ இது வந்து சிஎஸ்கேனி கண்டிப்பாக ஒரு எதிர்பார்க்க போகுதுங்க. ஸோ அதுக்கப்புறம் ஸ்டீஃபன் ஃபிங் இவரும் வந்து அற்புதமான பிளேயருங்க. ஸோ டிஎஸ்கே அணிக்கு ஒரு குவாலிட்டியான அந்த லைனப் வந்து டியூப்ளசிஸ் அவர்கள் செட் பண்ண போகிறாரு. ஸோ இந்த பிளேயிங் லெவலில் இன்னும் நிறைய மாற்றங்கள் இருக்க போகுது. முக்கியமான வீரர்கள் எல்லாம் உள்ளே வர போகிறாங்க. ஆனால் இதில் இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாம் நமக்கு கண்டிப்பாக தெரியாதுங்க. பட் இருந்தாலுமே இவங்க எல்லாருமே மோஸ்ட்லி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு சில பிளேயர்ஸ் தான். இதில் ஃபாரின் பிளேயர்ஸ் யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா டியூப்ளசிஸ், நூர் அகமது, டெவான் கன்வே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ் இவங்க தானே வந்து ஃபாரின் பிளேயர்ஸு. மற்ற எல்லாருமே அந்த ஹோம் பிளேயர்ஸுங்க. எப்படி நம்ம ஐபிஎல் நடத்துகிறாங்களோ ஸோ அதே மாதிரி தாங்க அந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய எல்லா பிளேயர்ஸுமே வந்து ஹோம் பிளேயர்ஸ். ஸோ அதுக்கப்புறம் மற்றவங்க எல்லாருமே அவே பிளேயர்ஸ். ஸோ அப்படி தான் ஒரு ரூல்ஸ் தான் இங்கே எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் அங்கேயும் நடந்துட்டுருக்கு. ஸோ நமக்கு பொறுத்த வரைக்கும் டியூப்ளேசஸ், நூர் அகமது, டெவான் கன்வே, மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ் இவங்க எல்லாருமே அவே பிளேயர் தாங்க அந்த டீமை பொறுத்த வரைக்கும் நம்ம டெக்ஸஸ் சூப்பர் கிங்ஸ்க்கு. ஸோ அப்படி தான் ஒரு நல்ல குவாலிட்டியான டீமை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ் கிட்ட இருந்து இன்னும் ஒரு நல்ல பெஸ்ட்டான இன்னிங்ஸை வந்து இந்த இடத்துல நம்ம பார்க்கறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ஐபிஎல் அவருக்கு சரியான வாய்ப்புகள் இல்லாமல் போனாலும் சரி, இந்த இடத்துல கண்டிப்பாக அவருடைய ஹிட்டிங் எபிலிட்டியை நம்ம கண்டிப்பாக பார்க்க போகிறோம். இவர்கிட்ட இருந்து நிறைய சிக்ஸர்களை வந்து பறக்க விட போகிறாரு. அதை நம்ம கண்டிப்பாக நம்ம பார்க்க போகிறோம். டெக்ஸஸ் சூப்பர் கிங்ஸ் உடைய இந்த பிளேயிங் லெவலில் எந்த பிளேயர் இடம் பிடிச்சா நல்லாயிருக்கும், ஸோ இந்த பிளேயரில் வந்து வேறு யாராவது சான்ஸ் கொடுத்தா நல்லா இருக்குமா, ஸோ இதில் இருக்கக்கூடிய ஃபாரின் பிளேயர்ஸ் டியூப்ளசிஸ், டெவான் கன்வே, நூர் அகமது, மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ் இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம ஆவலோட எதிர்பார்க்கலாம். இந்த 4 பேரும் மெயினான 4 பேராக ஆகிடுப்பதுங்க. ஸோ 3 பேர் பேட்டர், 2 பேர் ஆல்ரவுண்டர். ஸோ நூர் அகமது பார்த்தீங்கன்னா ஒரு பவுலர். ஸோ கம்பல்சரியாக பார்த்தீங்கன்னா இந்த 4 தான் வந்து அந்த இதில் இருக்குது. ஸோ இந்த இடத்துல இம்பாக்ட் பிளேயர் ரூல்ஸ் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக அதை பற்றி என்ன அப்டேட்ன்றதுன்னு தெரியல. ஸோ கண்டிப்பாக அந்த இம்பாக்ட் பிளேயர் ரூல்ஸ் இருந்தால் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு மூவான விஷயமா இருக்கும். ஸோ இந்த பிளேயிங் லெவல் குறித்து உங்களுடைய கருத்துக்கள்ன்றதை மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேஜர் லீக் கிரிக்கெட், அமெரிக்க பிரீமியர் லீக் நடத்தும் மேஜர் லீக் கிரிக்கெட்டுங்க. ஸோ நாளைக்கு இந்த போட்டி தொடங்க போகுது. இந்த போட்டிக்கான விறுவிறுப்பு நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வீரர் எல்லாருக்குமே அது ஹோம் கிரவுண்டு அப்படின்னு கூட சொல்லலாம். மற்ற எல்லாருமே வந்து ஃபாரின் பிளேயர்ஸ் சொல்லி இருக்கக்கூடிய எல்லாருமே ஃபாரின் பிளேயர்ஸாக தான் வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. எப்படி நம்ம இந்தியாவில் ஐபிஎல் நடக்குதோ ஸோ அதே மாதிரி ஒரு ஃபார்மெட்டை தான் அங்கேயும் வந்து நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல வந்து கிரிக்கெட்டை டெவலப் பண்ணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட இந்த ஐபிஎல் பிரீமியர் லீக் மாதிரி ஸோ அதே மாதிரி ஒரு பிரீமியர் லீக் வந்து அங்கே நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அற்புதமான மூவோட போயிட்டு இருக்காங்க. 6 டீம் இருக்குது. இந்த 6 டீமில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டீமுக்கும் ஒரு அற்புதமான கேப்டன்களை வந்து நியமிச்சிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம டெக்ஸஸ் சூப்பர் கிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான கேப்டன் நம்ம டியூப்ளசிஸ் அவர்கள் இருக்காரு. ஸோ அதே மாதிரி எம்ஐ நியூயார்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான கேப்டன் நம்ம நிக்லஸ் பூரன் அவர்கள் இருக்காரு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ட்விஸ்டோட நிறைய கேப்டன்சியில் அற்புதமான பிளேயர்ஸ் எல்லாருமே வச்சிருக்காங்க. ஸோ அப்படி நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இதில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம சுனில் நரேன் இருக்காரு. சுனில் நரேன் வந்து இப்போதைக்கு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவருக்கு பதிலாக நம்ம ஜோசன் ஹோல்டரை வந்து கேப்டனாக நியமிச்சிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கேபிட்டல்ஸ் டால்பின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேக்ஸ்வெல் இருக்காரு, நிக்லஸ் பூரன் இருக்காரு, கோரி ஆண்டர்சன் இருக்காருங்க. இன்னொரு பக்கம் என்ட்ரி கிளாஸ்ன்னு இருக்காருங்க. ஸோ லெஜெண்டரி கேப்டன்ஸை வந்து இந்த சீசனில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஒரு அற்புதமான ஒரு சீசனை பார்க்க போகிறோம். ஒவ்வொரு டீமுக்குமே 10 போட்டிகள் இருக்குது. இந்த 10 போட்டிகள் எப்படி நடக்க போகுது அப்படின்ட்டு ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த 10 போட்டிகளில் டெக்ஸஸ் சூப்பர் கிங்ஸ் உடைய பர்ஃபார்மன்ஸை கண்டிப்பாக பார்க்க போகிறோம். இந்த இடத்துல டெவான் கன்வே மீண்டும் ஃபார்முக்கு வரத்துக்கும், டெவான் கன்வே அடுத்த சீசன் சிஎஸ்கே அணியில் ட்ராவல் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை அவர் இந்த தொடரில் உருவாக்குவார் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ மேஜர் லீக் கிரிக்கெட்டை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? ஸோ அதே மாதிரி ஐபிஎல் மாதிரி நடத்துகிறாங்க. இந்த இடத்துலையும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அவங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்தும் அப்படின்றத பற்றி உங்களுக்கு கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள்.